ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டபுள் டாப் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டபுள் டாப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். அதாவது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப டவுன் ட்ரெண்டுக்கு மாறப்போகுது அப்படின்னா, ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சமயத்தில் டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த டபுள் டாப் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்டை 2 தடவை டச் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு பேர் தான் வந்து டபுள் டாப். ஜென்ரலாக இந்த மாதிரி டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறப்ப அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டபுள் டாப் வந்து உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த லோ பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த நெக்லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக நெக்லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த டபுள் டாப்போட ஃபுல் லென்த்து, பாடி லென்த்தை மெஷர் பண்ணி அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டபுள் டாப்பில் ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இதுவாக இருக்கும், இந்த பாயிண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சில சமயங்களில் இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்த உடனே சில சமயங்களில் உங்களுக்கு இந்த இடத்துல இப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணால் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், என்ட்ரான இடம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல. ஆனால் நம்ம டார்கெட் எப்போ ரீச் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 140 days ஆகிருக்கு நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ராகிறது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நம்ம என்ட்ரானோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும், டபுள் டாப்போட அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருக்கும். ஸோ இந்த ஹை ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரங்களில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறைய லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டபுள் டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆன உடனே நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேளை மார்க்கெட்டில் என்ட்ராகலாம். என்ன அப்படின்னா, எப்போவுமே டபுள் டாப் வந்து உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் இல்லை கப் ஷேப்பில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கப் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரெக்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக்கான கேண்டிலில் நீங்கள் என்ட்ரானீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ், இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரெண்ட் லைனை எந்த கேண்டில் பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், என்ட்ரி கேண்டிலாக இருக்கும். டபுள் டாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஃபியூச்சர்ஸை செல் பண்ணலாம், இல்லைனா ஆப்ஷன்ஸை புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாம். ஷார்ட் பொசிஷன் டூலில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த கேண்டிலோட, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை எந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சோ அந்த கேண்டிலோட க்ளோசிங் தான் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸை மார்க் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், கிளியராக தெரிஞ்சிட்டு உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா 1:1 ரேஷியோ ரிஸ்க் அண்ட் ரிவார்டில் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஜென்ரலாக டபுள் டாப் அண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நெக்லைன் எங்கே பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நமக்கு டார்கெட் வச்சுப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த விக்கை வந்து நெக்லைனாக வச்சுருக்கோம். பட் ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு நெக்லைன். ஸோ 1:1 ரேஷியோ வந்து உங்களுக்கு கிளியராக செட் ஆகுது. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு டபுள் டாப் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக வந்து உங்களுக்கு அதே லைனை 2 தடவை டச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு அதுவுமே நீங்கள் ஷூராக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வியூவில் இருக்குது. அந்த டூலை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டாப் கேண்டிலோட விக்கையும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு எங்கே டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த கேண்டிலோட விக்கையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 0.02. ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 0.5% வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா
அது கன்ஃபார்மாக டபுள் டாப் தான். இங்கே வந்து உங்களுக்கு 0.02% தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இது வந்து டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டபுள் டாப் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆக போகுது. ரெசிஸ்டன்ஸ் லைன் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது நெக்லைன். ஸோ நெக்லைன் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு நெக்லைன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டாப், இது ரெண்டாவது டாப். இந்த 2 டாப்புக்கும் நடுவில் ஃபார்ம் ஆன லோ பாயிண்ட் தான் வந்து நமக்கு என்னது நெக்லைன் பாயிண்ட். ஸோ அந்த நெக்லைன் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த லோ பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டபுள் டாப்போட ஹை தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ நமக்கு நெக்லைன் தான் வந்து டார்கெட்டு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்த சார்ட் வந்து உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டபுள் டாப்க்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், டார்கெட்டும் வந்து உங்களுக்கு நல்ல டார்கெட் இருக்கும், ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இப்போ கிளியராக உங்களுக்கு டபுள் டாப்னா என்ன, டபுள் டாப்பில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.